நாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிய விவாதம் ஒன்றிற்கு தயாராகும் சஜித் மற்றும் அனுரகுமார திசாநாயக்க. முன்னாள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மின்கட்டண விவரம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தி. மோடியின் வெற்றியால் இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்து. சட்டவிரோதமாக கனடா செல்ல முயன்ற இளைஞன் கட்நாயக்க விமான நிலையத்தில் கைது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இன்றைய தினம் எந்த நேரத்திலும் விவாதம் நடத்த அனுரகுமார திசாநாயக்க தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்தோடு இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை வரவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இன்றைய தினத்திற்கு பின்னர் கட்சியின் தலைவர்களுக்கிடையில் விவாதம் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அதிபர் தேர்தல் அறிவிக்கப்படும் வரையில் இந்த விவாதத்திற்கு தமது கட்சி தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இடையிலான அரசியல் விவாதம் ஒன்று இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விவாதமானது இன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக சுயாதீன தொலைக்காட்சி சேவையொன்றின் தலைவரான சட்டத்தரணி சுதர்சன குணவர்த்தன இரு தரப்பினருக்கும் விவாத ஒளிபரப்பு தொடர்பில் எழுத்து மூலம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். அத்தோடு கடந்த 21/3/2024 அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவிற்கும் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயவிற்கும் இடையில் பொது விவாதம் நடத்தப்பட வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பரிந்துரைத்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் பகல் நேர செய்தி ஒளிபரப்பு மற்றும் பிரதான செய்தி ஒளிபரப்பிலும் இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்று இரவு 10 மணி முதல் விவாதத்தை நடத்துவதற்கு கடந்த 2 மாதங்களாக தனது செய்தி ஒளிபரப்புகளில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் அர்ப்பணிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுதர்சன குணவர்த்தன தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ரோயல் ஃபார்ட் கொலை குற்றவாளியின் பொது மன்னிப்பே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரோயல் ஃபார்ட் கொலையாளி டொன் சமந்த ஜிட் அந்தனி ஜியமவிற்கு ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் மைத்ரி வழங்கிய பொது மன்னிப்பு தன்னிச்சையானது, சட்டத்தின் கீழ் செல்லுபடியற்றது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு விதிகளை பின்பற்றாமைக்காக ரோயல் ஃபார்ட் கொலையாளிக்கு வழங்கப்பட்ட 2 ஜனாதிபதி பொது மன்னிப்புகளை நீக்குமாறு 3 நீதிபதிகள் அடங்கிய குழாம் உத்தரவிட்டுள்ளது. மைத்ரி மேற்படி பிரதிவாதிக்கு பொது மன்னிப்பை வழங்கிய வேளை மனுதாரரின் அடிப்படை உரிமைகளையும் பொது நம்பிக்கை கோட்பாட்டையும் மீறியுள்ளார் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை ரோயல் ஃபார்ட் கொலை குற்றவாளிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கிய சிறிசேனவின் தீர்மானத்தின் சட்டபூர்வமான தன்மையை எதிர்த்து பெண்கள் மற்றும் ஊடக கூட்டு அமைப்பு இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தது. இந்த தீர்ப்பை கருத்திற்கொண்டு குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை அமுல்படுத்துவது தொடர்பில் சட்டரீதியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இலங்கையை மேலும் அடிமை நாடாக மாற்ற உள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் நாளை மறுதினம் 3வது தடவையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார். நரேந்திர மோடியின் பதவி நீடிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகள் பிரிவின் கலாநிதி அதுலஸ்ரீ சமரகோன் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு சமகாலத்தில் இலங்கை மீது இந்தியா செலுத்தும் அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதமர் மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க இதுவரை இணைந்து செயற்பட்டுள்ளதுடன் இந்த காலப்பகுதி இலங்கையின் பொருளாதாரம் இந்தியாவின் ஆதிக்கத்திற்குள் சிக்கியுள்ளது. அத்தோடு இலங்கையின் முதலீட்டு வலையமைப்புகள் பல இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு திருகோணமலை எண்ணெய் குதம் உட்பட பல்வேறு முதலீடுகள் இந்தியாவின் கைகளில் உள்ளதோடு இந்த நிலைமையை எதிர்காலத்திலும் தொடரும். இதன் அடிப்படையில் இது பொருளாதார ரீதியாக இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 1 முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன்படி வீட்டுப் பாவனை நுகர்வோருக்கு மேலும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இந்த முன்மொழிவுக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் என்று ஜூலை 1 முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதன்படி வீட்டுப் பாவனை நுகர்வோருக்கு மேலும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இந்த முன்மொழிவுக்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். இதன்படி 0 தொடக்கம் 30ற்குட்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 8 ரூபாயிலிருந்து 6 ரூபாவாகவும் 30 தொடக்கம் 60 அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 9 ரூபாவாகவும் 60 தொடக்கம் 90ற்கு இடைப்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 18 ரூபாவாகவும் 90 தொடக்கம் 180 அலகுக்குட்பட்ட அலகு ஒன்றின் கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாவாகவும் குறைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கனடாவிற்கு செல்ல முயன்ற யாழ்ப்பாண இளைஞரொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 34 வயதினையுடைய ஒருவரே குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடவுச்சீட்டை சமர்ப்பித்த போது அதில் காணப்பட்ட படத்தில் வேறுபாடு காணப்படுவதை அவதானித்த அதிகாரிகள் அதனை கணினி பகுப்பாய்வுக்குட்படுத்தினர். இதன்போது குறித்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு திருகோணமலை நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபரின் பயணப் பொதியிலிருந்து அவரது உண்மையான தேசிய அடையாள அட்டையை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இதனையடுத்து யாழ் அதிகாரிகளால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்துள்ளன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.